கண்டிப்பாக இது எழுதும் போதே வந்து நான் இவங்க எல்லாரையும் பிளான் பண்ணேன். வெளியில் நிறைய பேர்கிட்ட இந்த கதையை நான் சொன்னபோது நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா லவ் இல்லை, ஹீரோ இல்லை, இதெல்லாம் கண்டிப்பாக ஓடாது, அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. இது வேறு லாங்குவேஜில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக நிற்காது, அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு அபிநயா தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம். இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம்ல இருந்து இறங்கி வந்து இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன்னு சொன்னது சுமன் சார். இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம ரமேஷ் சார், ஆனந்த் சார், என்னால் எல்லோரும், முக்கியமாக கணேசன் சார், அவரோட என்கரேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இதில். அது வந்து இந்த லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடான ஒரு கேஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். It's going to be very exciting because Sagar's got a beautiful vision for this film. The music runs parallelly to the script. So the songs are very much integrated with the storyline. And Adi and I are very excited to be doing this. So we are trying to do a lot of, we are trying to marry unconventional sort of sounds with conventional sort of sounds in the due course of the movie. And as far as the songs go, we have a bunch of musicians here in Chennai, a bunch of musicians here back in Bombay, and a few friends who work and live abroad, who are going to be working on this project with us, bringing in a unique brand of sound to this entire set. இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு சாகரை பற்றி என்னோட நண்பர் ஜோதி பிரசாத் அவர்கள், அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் என்னை வச்சு ஒரு ரொம்ப பெரிய லெவலில் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணார், மகா யக்னம் சொல்லி. அந்த மாதிரி ஆக்ஷன் படம் நான் பண்ணதில்லை. காஷ்மீரில் அப்போவே போய் ஷூட் பண்ணோம். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவரோட நெவ்யூ லக்ஷ்மி மேடமோட சார்ந்த இந்த மாதிரி ஒரு லைன் சொல்லணுன்னு இருக்காங்க, ஃபோன்லேயே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க அவர் நேர்லேயே வந்து உங்ககிட்ட அந்த லைனை சொல்லணும்னு சொன்னார் அப்படின்னாரு. நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் இருக்கும்போது வர சொன்னேன். ஸோ சாகரன் சொல்லும்போது நான் வந்து வேறு மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப யங்காக காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் தாங்க சாகரன் சொல்லி கதையை சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஷூட்டிங் கேப்பில் தான் அந்த கதையை கேட்டேன். பட் கதையை சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் வந்தது. ஒரு நல்ல கதையை ஒரு செலக்ட் பண்ணியிருக்காரு. ரொட்டீன் சப்ஜெக்ட் கிடையாது, எல்லா கிளாஸ் மாஸ் எல்லாருக்கும் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ஏறுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ஒரு புதுசாக நிறைய விஷயங்கள் இருந்தது. அதாவது ஒரு படம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே புதுசு கிடைக்காது. பட் இந்த லைனில் எல்லாமே புதுசு, 99% எல்லாமே புதுசாக இருக்குது. எதுவுமே ரொட்டீனாக வந்து இந்த சீனுக்கு அப்புறம் அது வரும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல லைன் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்டு நிச்சயமாக அவர் சொன்ன கேரக்டர் வந்து ஒரு டான் மாதிரி ஒரு கேரக்டர், அது அந்த கதையில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். அது சொன்னாருங்கிட்ட நான் டெஃபினட்டாக நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு வந்து அவர் இந்த லான்ச் பற்றி சொன்னார். பேசும்போது ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் அவர் வந்து ஒரு மெத்தடாக போகணும், ஒரு நல்ல ஒரு விளம்பரத்தோட நம்ம இந்த படத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் வச்சு அதுக்கப்புறம் ஈவன் அந்த கேரக்டர் செலெக்ஷன் கூட நல்லா டிசைட் பண்ணி ஒரு நல்ல மெச்சூர்டு டைரக்டர், அதாவது ஒரு 10-20 படத்துக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வர வேண்டிய ஒரு டைரக்டர் குவாலிட்டிஸ் இப்போவே எனக்கு வந்து தெரியுது. ஸோ இவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக நல்லா ஓடும். நிறைய லாங்குவேஜில் கூட இந்த படம் வந்து டெஃபினட்டாக வரும். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் தீம். ஸோ முக்கியமாக வந்து அவரோட பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் இருக்குது, உங்கள் ஆசீர்வாதம் வேணும். முக்கியமாக வந்து பத்திரிகை உங்களோட நண்பர்களோட ஆசீர்வாதம் வேணும். இந்த படம் நல்லா வரும், டெஃபினட்டாக நல்லா கமர்ஷியலாக கூட இந்த படம் நல்லா ஓடுன்ற நம்பிக்கையோட எனக்கு இந்த படம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால ப்ரொடியூசர் லக்ஷ்மி அவர்களுக்கும் டைரக்டர் சாகர் அவர்களுக்கும் அண்ட் தி என்டையர் டீம் கோயிங் டு ஒர்க் இட்ஸ் a very good team. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் ஜாயின் அண்ட் மேக் திஸ் மூவி a grand success. Thank you very much. நாங்கள் இருக்கிறது ஹைதராபாத். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது. சார் நான் சென்னையிலேருந்து ஒரு டைரக்டர் ருதுன் சாகர் பேசுகிறேன் சார், அபிநயா மெயின் லீடு வச்சு ஒரு படம் பிளான் பண்ணேன்னு சொன்னார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வரலைங்க, ஆனால் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஃபீல் இருந்தது. ஏன்னா இது டெபியூ டைரக்டர்ன்றாரு, அபிநயா வச்சு மெயின் லீடு,
நான் எதிர்பார்க்கலைங்க. வந்தார் ஹைதராபாத்துக்கு. அவங்க மாமா ஜோதி பிரசாத் சார் கூட வந்திருந்தார். என் பெரிய பையன் கதை கேட்டான், நானும் கேட்டேன். பெரிய பையன்தான் சப்ஜெக்ட்ஸ் ஓகே பண்ணுறது அபிநயாக்காக. அவர் கேட்டதை சொன்னார், அப்பா மிஸ் பண்ணக்கூடாது அப்பா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி அபிநய கிடைக்குமோ இல்லையோ. ஹேட்ஸ் ஆஃப் ரிதுன். அவர் கதை சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கள் மிஸ்ஸஸ் இல்லை, அபிநயம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷூட்டுக்கு போயிட்டு வந்ததை நான் மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னேன், எனக்கே இன்னும் அந்த ஷாக்கில் நான் வெளியே வரலம்மா. ஆக்சுவலாக உங்கள் எல்லாரும் எனக்கு நான் இருக்கிற உண்மை என்ன சொல்கிறேன்னா, இந்த கேரக்டர் ஆக்சுவலி அனுஷ்கா பண்ணும், அபிநயா கிடையாதுன்னு சொன்னேன். நான் அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டர். என்னதான் அபிநயாவை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காருன்னு எனக்கே இது வரைக்கும் நான் ஜீர்ணிச்சுக்க முடியல. தேங்க்யூ வெரி மச் ரிதுன் சாகர். இல்லை சார், எனக்கு தெரியும் சார் அபிநயா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இதுவரைக்கும் அபிநயாவுக்கு தகுந்த கேரக்டர் கிடைக்கலன்ட்டு அவரே சொல்லியிருந்தார். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கணும். ஷூட்டில் இருந்ததுனால ஒரு சீனாவது முடிச்சுட்டு வரணும்னு வந்தேன். இது வந்து எங்களோட குடும்ப படம் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டு பையன், எங்கள் கௌதம், எங்கள் ரித்து. உண்மையிலேயே சுமன் சார் சொல்கிற மாதிரி சப்ஜெக்ட் சொல்ல வராங்கன்னு உடனே என்ன சொல்ல போகிறாங்க, எப்படியும் தெலுங்கு பேக்ரவுண்ட் தான். ஏன்னா அவங்க மாமா வந்து தெலுங்கு ப்ரொடியூசர், அவங்க அம்மா தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ். சரி, தெலுங்கு ரேஞ்சில் ஒரு படம் சொல்ல போகிறாங்க. கதை என்ன ஒரு ஆய்வுன்னு கத்துற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு கேரக்டர் அப்படி தான் சொல்ல வரான்னு நினச்சேன். வந்த உடனே நான் பார்த்த என்னோட குட்டி கௌதம் மாதிரி இல்லாமல் ஒரு அவனோட ஆட்டிடியூடே, டைரக்டரோட ஆட்டிடியூடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைலி குவாலிஃபைடு டைரக்டர். ரொம்ப அழகாக எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பேசிட்டு அதை மட்டும் தெளிவுபடுத்திட்டு போயிட்டு வரேன் ஆண்டின்னு சொல்லிட்டு போனாங்க. இல்லைப்பா, நான் வந்து இப்போ சினிமா அவ்வளோவா பண்ணுறதில்ல, ஏன்னா சீரியலில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால. இல்லை, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் சப்ஜெக்ட் கேளுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகான சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே புதுமைன்னு இன்னும் புதுசாக பண்ணுறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் விடையும் இந்த படம் ரொம்ப சிறப்பான ஒரு சப்ஜெக்டு, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு ஷார்ட் விடாமல் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நிச்சயமாப்பா, யாருக்கு டேட்ஸ் நான் கொடுக்குறேனோ இல்லையோ உனக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கே வந்து அது ரொம்ப ஒரு என்னையே நான் எனர்ஜியாக நான் ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தாங்க. அதே மாதிரி நான் அன்றைக்கி ஊருக்கு போகிறேன், ஹைதராபாத் கிளம்பிகிட்டு இருக்கேன். ஐயோ தம்பி லேட் ஆகுதே, எப்படியாவது மழுப்பி என்ன ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து என்ன வைக்க போகிறாங்க, ஏதாவது அந்த இதில் இருக்கும் பாருங்கள், கம்ப்யூட்டரில் எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை ஆண்டி நான் வருவேன், நான் வந்து தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, நான் ஓடுற அவசரத்தில் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னாங்க. என்னப்பா இதை விட கண்ணெல்லாம் விரிக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்களோ அது கொடுக்குற வரைக்கும் என்னை விட்டு இங்கே அங்கே நகரவே இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா திறமையும் ஒரு ஃபோட்டோ ஷூட்லேயே வாங்கிட்டாங்க. ஸோ இதை விட நான் பெட்டராக நடிப்பேன். ரித்துமா, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ, எத்தனை வாட்டி கேட்குறீங்களோ நடித்து காட்டுவேன். ஸோ எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு யங் டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனர்ஜியாக நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று சொல்லணும், உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான். ஸோ அவங்க உங்களுக்கு தூணாக இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஹாலிவுட்லேயும் போய் சாதிப்பீங்கன்றீங்க. அதை நான் கடவுள் அருளால் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். I'm Prerna. I'm glad to be a part of this beautiful cast and crew. Looking forward for the shoot to resume sometime in July. I had a great time working with Sagar during the photo shoot that we had, a couple of weeks back, and he has a knack of things. He's really sorted. He knows what he wants from his character, and that kind of made me forge ahead with this project. And he's very hardworking. I'm glad that he thought that I deserved this role. And thank you so much, Sagar. And it's today is the first time that I'm meeting a lot of them, and I'm looking forward to know them much better throughout this journey and learn a lot from them. We have
so many, people out here who are already established, the actors and the actresses, and I'm really looking forward to learn a lot of them. And I wish this film the best and hope, that the audiences would like our work. And I hope that you really enjoyed the teaser too. Thank you so much. Thank you. சொல்லியிருந்தாங்க இந்த கொஸ்டின் வந்து எப்படி ஒரு புது டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு யங் டைரக்டர்ஸ் தான். ஸோ அவங்கள வந்து இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் தான் வந்து படத்தை ஃபைனலைஸ் பண்றதே இல்லைன்னு. இவரை வந்து கதை சொல்லும் போது இந்த டைட்டிலுக்கே ஒரு ரிசர்ச் ஒன்று சொன்னார். என்ன துடி அப்படின்னு கேட்டேன். இல்லை அது சிவன் கையில் இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கான காரணங்கள் இது எங்கே இருந்ததுன்னு சொல்லும் போது ஓகே ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கட்டாயமாக பண்ணிடுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. ப்ளஸ் என்னோட கேரக்டர் சொல்லக்கூடாதோ சொல்லக்கூடாது, ஓகே. கேரக்டர் ரொம்ப எல்லா படத்துக்கும் வித்தியாசமானன்னு சொல்லி அந்த வித்தியாசன்ற டேர்மே வந்து போர் அடிச்சு போச்சு. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் கட்டாயமாக ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். அண்ட் அபிநயா அவங்க கூட நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய வச்சிருக்காரு, எல்லாமே இருக்கு இந்த படத்தில். இது இல்லை ஆக்சுவலாக இவர் சொல்கிற லவ் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்த வரையும் இதில் லவ் இருக்கு, ஃபேண்டசி இருக்கு. ஓகே, எனிவே எனக்கு இல்லை. எனிவே இந்த படம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆல் தி பெஸ்டாக நல்லபடியாக வரட்டும். தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை சொல்லும் போது அவர் சொன்னார் இது மாதிரி லவ் இல்லை, அது பரவாயில்ல. ஏன்னா இப்போது ஃபைட் இல்லை, அதுக்கப்புறம் சாங் இல்லை, அதுக்கப்புறம் கதாநாயகி கூட இல்லாமல் டிமாண்டி காலனி எல்லாம் ஓடி இருக்கு. ஸோ கதாநாயகி இதெல்லாம் தேவையில்லை, கதை இருந்தால் தட்ஸ் ஓகே. அண்ட் அந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ஷார்ட் தான் வந்து அவர் போட்டு காமிச்சாரு. பட் நியர்லி வந்து ஒரு 150 ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாரு. அது வந்து நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோன்னு சொல்கிறதுக்குள்ள எங்கள் கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்ன எக்ஸ்பிரஷன் அவர் சொல்ல சொன்னாலும் எங்களுக்கு அவ்வளோவா செய்யவே வரல. அப்போ கூட அவர் வந்து பொறுமை இழக்கவே இல்லை. சார் பரவாயில்ல சார் சொன்னார். இட்ஸ் வெரி ஸ்வீட் டு பி ஹியர் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூங்க.